ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 96ல 13 நாள் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் உங்கள் அரசு பெரும்பான்மை பெறப்போவதில்லை, அணு ஆயுத சோதனைக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது, ஆகவே நீங்கள் அணு ஆயுத சோதனையை செய்ய வேண்டும் என திரு நரசிம்மராவ் அவர்கள் வாஜ்பாயிடம் கேட்ட பொழுது, நிச்சயமாக அணு ஆயுத சோதனை செய்வேன், இந்தியா அணு ஆயுத நாடாக அறிவிக்கப்படும், ஆனால் நான் பாராளுமன்றத்தில் முறையாக பெரும்பான்மை பெற்று அதை செய்வேன்னு வாஜ்பாய் சொன்னார். எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகவாதி! அன்னைக்கு அவர் அணு ஆயுத சோதனை செஞ்சிருந்தா யாரும் தடுத்து இருக்க முடியாது. அதனால ஒரு பெரிய ஜனநாயகவாதிக்கு இன்று 100 ஆண்டுகள் நிறைந்திருக்கிறது. அதே போல வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் பிரதானமான விஷயம் தங்க நாற்கர சாலையும், கிழக்கு மேற்கு இணைப்பு சாலை, வடக்கு தெற்கு இணைப்பு சாலை, நார்த் சவுத் காரிடியர், ஈஸ்ட் வெஸ்ட் காரிடியர். அது உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஊக்கம் அளித்தது. நீங்க அதுலயும் பார்க்க போனா ஒரு பிரபல ஆங்கில வார இதழில் இந்த திட்டத்தை பத்தி, தங்க நாற்கர சாலை திட்டத்தை பத்தி எழுதிட்டு கடைசி எழுதியிருந்தது முக்கியமானது. We don't know how the Honorable Prime Minister would mobilize this large an amount. அன்னைக்கு அது 28,000 கோடி தான். இன்னைக்கு ஒரு திட்டமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளுக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். பட் even in imagination other than Vajpayee could think about such a project அப்படின்னு அவர்கள் புகழாரம் சூட்டியிருந்தார்கள். அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் 96 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெங்களூர்ல பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு கூட்டம், அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது, நாம் விவசாயிகள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என விரும்புகிறோம், அதற்கான திட்டங்கள் செயல்படுத்துகிறோம். ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அவர் சொன்னது கணக்கு, விவசாயிகள் உற்பத்தி செய்த காய், கனி, பூ ஆகியவை 10,000 கோடிக்கு மேல் அழுகி வீணாகிறது. அதனால அந்த உற்பத்தி செய்த விவசாய விளைபொருட்களை நாம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். இங்க வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில அந்த 6 ஆண்டுகளும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட திட்டம் என்னன்னு சொன்னா கோல்டு ஸ்டோரேஜ் திட்டம். நான் இங்க இருந்து விஜயவாடா வர கார்ல போனா ரோடு 2 பக்கம் அந்த கோல்டு ஸ்டோரேஜஸ். அதே மாதிரியா இன்றைக்கு ஒரு அனாவசியமான பொய்யான நெரேட்டிவ் திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. கல்விக்கு உதவி கொடுக்கல, நிதி கொடுக்கல. அதாவது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சர்வ சிக்ஷா அபியான் என்று பள்ளிக்கூடங்களிலே அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலமாக அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், கட்டடங்கள் கட்டுறது, ஆசிரியர்களுக்கு சம்பளம், இந்த மாதிரியான நிதி உதவிகள் அடங்கிய சர்வ சிக்ஷா அபியான் திட்டமானது வாஜ்பாய் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கும் பள்ளிக்கூடத்திற்காக 20 நிதி உதவி திட்டங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த PM ஸ்ரீ. அதுக்கு கண்டிஷன் இருக்கு, நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணணும். அதனால இவர்கள் பொய்யான நேரேட்டிவை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு விரும்புறாங்க. ஒண்ணும் இல்லை. இப்ப ரீசன்ட் இஷ்யூ 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா, ஏன்னா இதுவரை நாம சொன்னதே அது 100 நாள் திட்டம் 100 நாள் திட்டம்னு தான் சொல்லி வந்திருக்கு. அது துவங்கப்பட்டதிலிருந்து 100 நாட்கள். இப்போ 125 நாட்களாக அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை கூட அக்னாலேஜ் பண்ணல. அது மாத்திரம் இல்லை, கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் மற்ற வேலை செய்பவர்கள், கூலி ஆட்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வச்ச பிரதானமான கோரிக்கை என்ன, நடவு காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் இந்த திட்டம் தவிர்க்கணும். காரணம் என்னன்னா,
விவசாயிகளுக்கு நடுறதுக்கோ அறுவடைக்கோ ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினால. ஆகவே இந்த திட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த நடவு மற்றும் அறுவடை காலங்களை தவிர்த்து 125 நாட்கள். அப்படி நாம பார்த்தா இது கிராம பொருளாதாரத்துல நம்பிக்கை இருக்கிற அதை பற்றி தெரிந்த அனைவரும் வரவேற்கணும். காரணம், நடவு காலத்துல பிரைவேட்ல வேலை கொடுக்குறாங்க தனிப்பட்ட விவசாயிகள், அதே மாதிரி அறுவடை காலத்துலயும். அது போக மீதி 125 நாள்னு சொன்னா நம்ம பெரிய அளவுல எல்லா நாட்களும் வருஷத்துல கிராமப்புற மக்கள் வேலை பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கோடு செய்திருக்கின்ற திட்டம். அதோட நான் மிகவும் வியந்து பாராட்டுகின்ற விஷயம் என்னன்னா, அவங்களோட அட்டெண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணி, நீங்க பார்த்தா ஊடக நண்பர்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புவது நான் என்னன்னு சொன்னா, திமுக ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்து செஞ்ச முதல் ஊழல் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் சர்க்காரியா பத்தி பேசுறோம், அது இல்ல, மஸ்டர் ரோல் ஊழல் தான். கார்பரேஷன்ல சென்னையில நிர்வாகத்துக்கு வந்த உடனே செஞ்ச முதல் ஊழல் மஸ்டர் ரோல் ஊழல். அப்படின்னா என்ன? துப்புரவு பணியாளர்கள் 20 பேர் வந்தா 30 பேர்னு எழுதுறது, அந்த 10 பேர் சம்பளத்தை வாயில போட்டுக்கிறது. ஆக அந்த மாதிரி இருந்தது. அப்படித்தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நடந்து கொண்டு இருந்தது. இப்போ அவங்க அட்டெண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணினா வாயில போட்டுக்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதுனால கதறாங்க சில பேர். அதுதான். அது மாத்திரம் இல்லை, நீங்க தமிழ்நாட்டில் இப்பதான் மழைக்காலம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மழைக்காலத்துல உற்பத்தி செய்த நெல் முளைச்சு வீணா போகுது. அது பத்தி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? ஆர் யூ நாட் ரெஸ்பான்சிபிள்? அது மட்டும் இல்ல, 300 கோடி ரூபாய் நெல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதுல உடனடியா மாநில அரசு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும். இந்த வெள்ளை அறிக்கைனா சில பேர் பொலிட்டிக்கல் இக்னரன்ட்னு சொல்லட்டுமா, இடியட்னு சொல்லட்டுமா, நீங்களே தகுந்த வார்த்தை பயன்படுத்திங்க. வெறுமனே ஸ்கூல் குழந்தைகிட்ட நடுப்பக்கத்துல பேப்பரை கிழிச்சு கொடுன்னு அதை காட்டுறாங்க, இதுதான் வெள்ளை அறிக்கை. அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு சொல்றேன்னா, உண்மையா கிவ் ஆல் டீடைல்ஸ். 300 கோடி மத்திய சர்க்கார் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடியில எத்தனை குணம் கட்டி இருக்கீங்க, ஏன் கட்டல? அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நமக்கு வருகின்ற புகார், பட்டியல் சமுதாயத்தினருடைய நலனுக்கு என்று ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் SC அண்ட் ST கம்யூனிட்டிஸ், அதுக்கு கொடுக்கின்ற நிதிகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு திரும்ப அனுப்பி இருக்கு மாநில அரசாங்கம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதோட மட்டும் இல்லாம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நாங்க 90 லட்சம் வீடுகள் பட்டியல் சமுதாயத்தினருக்கு கட்டி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னார். எங்க கொடுக்குறீங்க? இதுவரை எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? ஆகவே மக்களை தேர்தல் காலத்திலே ஏமாற்றுவதற்காக பொய்யான நேரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் கிளைம், அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப மாநில அரசு முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மத்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனானாலும் முன்னுரிமையா இருக்கு பெண்களுக்கு. அதே மாதிரி இது கழிவறை திட்டம், காலையில வயது வந்த தன் பெண் குழந்தை திறந்த வெளிக்கு போகுதுன்னா ஒரு பெற்றோருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். அதனால்தான் டாய்லெட் ஸ்கீம். நீங்க மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல பெண்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தர் லைஃப் அதை பற்றி சிந்தித்து திட்டங்கள் கொண்டு வருவது என்பது மற்ற அரசாங்கங்கள் செய்யாத ஒரு விஷயம். அதனால இன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களுடைய 100 ஆண்டு நினைவு தினத்தில் நாம் வாஜ்பாய் அவர்கள் நாட்டிற்கு செய்த தொண்டு, சேவை, சாதனை, அதோடு கூட மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை ஊடக நண்பர்கள், நீங்க பிஜேபிக்குன்னு இல்லை, மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், SC ST மக்கள், இவங்களோட திட்டங்கள் எல்லாம் என்னென்ன அரசாங்கம் செஞ்சு, ஏன்னா அந்த திட்டத்தை பத்தி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாதான் அவங்க சேருவாங்க. அதுக்காக இதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். 5 ஆண்டு காலம்
திராவிட முன்னேற்ற கழகம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றது. அதனால தமிழகத்தில் பிரபலமான பூங்காவோ அல்லது லைப்ரரியோ வாஜ்பாய் அவர்கள் பெயர் வைக்க வேண்டும். அதுக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர், நீங்களே ஆட்சியில் இருந்தீங்க 5 வருஷம், ஆகவே அந்த மிகப்பெரிய ஜனநாயகவாதி இந்த உலகத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய பெயர் வைக்க மாநில முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கும். இந்த ஜனவரியில் கூடுற சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடரில் அதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். நான் சொல்றதுக்கு இருக்கு, நீங்க எதுவும் கேட்கணும். ஒரு விஷயம், இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபி கவர்மெண்ட் ஊருப்பட்டது. இப்போ எஸ்ஐஆர்ல ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. ஜனநாயக ரீதியா மக்கள் வாக்களிக்கிற உரிமை இல்லைன்னு அப்படின்னு யார் சொல்லியிருக்கு? எதிர்கட்சிகள் எல்லாமே. அதாவது மிக வெளிப்படையான தன்மையோடு தேர்தல் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் ஸ்கீமை அணுகி இருக்கு. இது முதல் முறை அல்ல. 1952 ஏற்கனவே 10 முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இது 11வது தடவை. இந்த என்ன சொல்லியிருக்காங்க, புதிதாக சேர்றவங்க ஃபார்ம் 6 கொடுக்கணும், டிலீட் பண்றதுக்கு ஃபார்ம் 7, ஷிஃப்டட் வாக்காளர்களுக்கு ஃபார்ம் 8. இதுல நீங்க பார்த்தா கிட்டத்தட்ட 24-25 லட்சம் பேர் டெட். அது நீக்கணுமா வேண்டாமா? நீக்கணும். ஷிஃப்டட், நீங்க சென்னை மாதிரி சிட்டிஸ்ல அது அதிகமா இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அசம்பிளில இருந்து இன்னொரு அசம்பிளிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த அசம்பிளிக்குள்ளேயே ஒரு பூத்துல இருந்து இன்னொரு பூத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 80% வாக்காளர்கள் ஷிஃப்டட் கேட்டகரியில வராங்க. அதனால அவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கே, ஜனவரி 16 நினைக்கிறேன் நான், அது வர அந்த ஷிஃப்டட் வாக்காளர்கள் அவங்கள பதிவு பண்ணிக்கணும் ஃபார்ம் 8 கொடுத்து அப்படின்னு நான் கேட்குறேன். இதுல இந்த அதிகாரிகள்லாம் யாரு? ஒரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆபீசர்ஸ், BLO யார் போட்டிருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட். இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி எம்ப்ளாயீஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? கிடையாது. மாநில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான், கலெக்டர், தாசில்தார், கீழே இருக்கிற அலுவலர்கள், அவங்க தானே இந்த எஸ்ஐஆரையே செயல்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ இல்ல திமுக கூட்டணி கட்சிகளோ இந்த நேரம் சேர்க்காதன்னு சொல்லிருச்சுன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியல. அதனால எஸ்ஐஆர் திறந்த புத்தகம், அது மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் செய்யுது, அவ்வளவுதான். நீங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ நாங்க சரியாவே பயன்படுத்தலையோன்னு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிபிஐக்கு என்ன பேர் இருந்தது ஐயாவுக்கெல்லாம் தெரியும், லாங் ஸ்டாண்டிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதுக்கு காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பேர். இப்போ யாரும் சொல்றது இல்லை. அதனால சென்ட்ரல் ஏஜென்சிஸ் we don't neither use nor misuse. எல்லாமே இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அவர்கள் ஆதாரங்களின் ப்ரூஃபின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், முடிவு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஏதாவது விஷயம் பேசினா அது முறையா? நாட் ஃபேர். வந்திருக்காங்க, கூட்டணி தலைவர்கள் அடிக்கடி சந்திப்பார்கள், விரைவிலேயே முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன், எந்த முடிவெடுத்தாலும் உங்கள் மூலமாகவே மக்களுக்கு எடுத்து செல்லப்படும். ஓகே, தேங்க்யூ. மகாத்மா காந்தி அவங்களுடைய பெயர் தான். இது மகாத்மா காந்தியை பாஜக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம்
தம்பி பார்த்தாயா, இளம்பெண்கள் தோள்களிலே கை போட்டு வரும், இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் மகாத்மா காந்தி அவர்கள் எல்லாருக்கும் மதிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா நீங்க அதை பத்தி எதுக்கு crocodile tears, முதல் கண்ணீர் ஏன் வடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பத்திரிகையாளர் கூட்டம் நிறைவுறுகிறதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒண்ணுன்னா நிஜமாவே ஒண்ணு, திமுக அரசு பொறுப்பேற்கிறப்ப இருந்த கடன் தொகை இப்ப அதிகரிச்சிருக்கா? சரியா இருக்கா? அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல மிக பெரிய அளவுல கடன் வாங்கி இருக்கின்ற ஒரு அரசு. ஏற்கனவே நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன், வாங்கின கடனை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு. காரணம் என்னன்னா, நாம எப்ப பார்த்தாலும் யூபியை பாரு, பீகாரை பாரு, அதெல்லாம் முன்னேறலன்னு தமிழகத்தினுடைய முதல்வருக்கும் நிதியமைச்சருக்கும் கவனப்படுத்துறதுக்காக சொல்றேன்னா, உத்தரப்பிரதேசம் நம்மளை போல 3 மடங்கு பாப்புலேஷன் இருக்கிற மாநிலம். அதனுடைய பட்ஜெட், சர்ப்ளஸ் பட்ஜெட் 37,000 கோடி. அதனுடைய கடன் 9 லட்சத்துக்கும் கம்மி, நம்மளை போல 3 மடங்கு பாப்புலேஷன். அதே மாதிரி பீகாருக்கு சொல்றேன்னா, பீகார் இஸ் அ ட்ரை ஸ்டேட். தமிழ்நாட்டுல குடியால் வருகின்ற வருமானம் 55,000 கோடி. ஆனால் அது ஒரு பைசா கூட இல்லாம பீகார்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் 8,000 கோடி. நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் முன்ன வேணா பீமார் ஸ்டேட்னு சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம், அழிந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் தமிழக பொருளாதாரம். நன்றி.